அவங்க அப்பா அம்மாவும் வராங்க, சொல்லுவதெல்லாம் உண்மையுமே நடக்குது. இப்ப அது சொல்லுவதெல்லாம் உண்மைக்கு இது ஒரு பெரிய பங்கு இருக்கு. எவ்வளவு ரொம்ப கிரிஞ்சா பேசலாம்னு கண்டுபிடிச்சது அந்த ப்ரோக்ராம் தான். நான் இன்னைக்கு அடிச்சு சொல்லுவேன், அது எனக்கு ரொம்ப உடன்பாடு இல்லாத விஷயம். எப்படி ஒரு ஏழை எளியவங்களை தனக்கு என்ன நடக்குன்னு தெரியாம கொண்டாந்து உண்மையை பூரா சொல்ல வச்சு 4 பேருக்கு தெரிஞ்ச விஷயம். அது உங்களுக்கு தெரியும், சாந்தி முகூர்த்தம்னு அது ஒரு தேதி குறிப்பாங்க. நம்ம பிராமின்ஸ் வச்சு தேதி கொடுத்தாரு. எம்.ஆர். ராதா கூட சொல்லுவாரு, நாளைக்கு சனி சுக்கிர பகவான் 2ஆம் வீட்டுக்கு போறான், அன்னைக்கே சாந்தி முகூர்த்தம் வச்சிடலாம். வாட் இஸ் திஸ் அப்படின்னு. இல்லப்பா, உனக்கு சாந்தி முகூர்த்தம் வைக்க, சாந்தி முகூர்த்தம் ஃபர்ஸ்ட் நைட் ஓகே. அது இந்த சனி சுக்கிரம்லாம் நாளைக்கு வர்றதுனால நாளைக்கு ராவைக்கே ஒண்ணு சேர்ந்துடலாம்னு சொல்லு. நாளைக்கு ராவைக்கு பிஸியாச்சே, அது யார் அந்த ஃபெல்லோ சனி சுக்கிரன் பொண்ணுக்கு சொந்தக்காரங்களா? நான் அடுத்த நாள் வர சொல்ல, அன்னைக்கு வச்சுக்கலாம். ஓகே தானே அவங்க அது மரபா வீட்டுல போனா கேஷுவலா தான் இருக்க போறாங்க. நம்ம எங்க கேஷுவலா இருக்கணும், எங்க பப்ளிக்கா இருக்கணும், எதுக்கு பர்சனல்ங்கிறதே இவங்களுக்கு தெரியல தம்பி. வீட்டுக்குள்ள குளிக்கிறத வீடியோ எடுத்து போறாங்க தம்பி, வீட்டுக்குள்ள புருஷன் மாட்டி மேட்டர் பண்றத வீடியோ எடுத்து போறாங்க. அப்ப இவங்களுக்கு பர்சனல் எது, பொது வழி எதுன்னு தெரியல. இல்ல ஊர் நாட்டு பாட்டி வைத்தியம் இருக்காங்களா, அவங்கள கூப்பிட்டு கேட்பாங்க, தலைவலி இருந்துச்சா என்னாச்சு அப்படின்னு. அது கூட தெரியாது. பிரெக்னெண்டா இப்ப எல்லாம் ஒரு மெடிக்கல் ஷிப்ல ஒரு சிப் வைக்க தம்பி, ஒரு சொட்டு யூரின் விட்டா போதும் நீ பிரெக்னெண்டா நான் பிரெக்னெண்டா கண்டுபிடிக்குது. சிங்கிள் கோடு டபுள் கோடு, எவ்வளவு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட். கல்யாணத்துக்கு முன்னாடி வீடியோ கால் வீடியோவே ரிலீஸ் ஆயிருக்கு. கல்யாணம் தான் ஆக போகுது, கடைசியில ஒரு மாசம் இருந்தா என்ன ஆகிட போகுது, அதுக்குள்ள வெளியூர் சொல்லுவார் பாயிரா அப்படின்னு வரல. இது ஒரு விதிமுறை, இவங்க வச்சிருக்க ரூல்ஸ் பாரு. வேற ஆளோட போகிறது, எக்ஸோட டெய்லி வீடியோ கால்ல பேசிக்கிறாங்க, இவங்க போன் பேசிக்கிறாங்க, குழந்தை சாப்பிட்டுச்சா தூங்குச்சா அதெல்லாம் கேட்டுக்கிறாங்க. அதாவது அவங்க எதுக்கு ஒட்டுமை கொடுமை என்னன்னா, எல்லாருமே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல ரிஜிஸ்டர் மேரேஜ் ரொம்ப தேவைப்படும். ஒரு கல்யாணமான சான்று கண்டிப்பா கேட்கறாங்க. வலிக்கலையா உனக்கு அப்படின்றாங்க. வலிச்சது சோபிக்கு எப்படி பொறுத்துக்கிட்ட பாருங்க மம்மி, நல்ல குடும்பம் கவுண்ட் பண்ணி சொல்லுவார்ல, நல்ல குட் ஃபாதர் குட் மதர் குட் ஃபேமிலின்னு பாருல, அந்த மாதிரி பண்றாங்க. எனக்கு இதெல்லாம் பார்த்தா பயமா இருந்துச்சு. பல கப்பிள்ஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்படியே டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போட ஆரம்பிச்சு ஃபேமஸ் ஆயிடுறாங்க. அவங்கள தாங்களே இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிறாங்க. அது மூலமா ப்ரமோஷன் பண்ணி பெரிய ஆள் ஆகுறாங்க. ஆகிட்ட பிறகு கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணமும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவர் சீட் பண்ணிட்டாரு, இந்த பொண்ணு அந்த பையனை சீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியிறாங்க. அதையும் ஒரு மார்க்கெட்டிங் ஆகுறாங்க. இவங்களை காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ்ல கூப்பிட்டு பெரிய பெரிய ஆளாக்குறாங்க. இந்த மாதிரியான உறவு, இந்த மாதிரியான போக்கு இப்ப தமிழ்நாட்டுல அதிகம் நடக்குது. இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? அதாவது இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் ஒரு 10 இயர்ஸுக்குள்ள கூட சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளதான் இவங்க இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் மார்க்கெட் அதிகமானது. ஆஃப்டர் கொரோனா. ஏன்னா கொரோனாவில் யாருக்கும் வேலை இல்லை. அப்பதான் செல்லுக்குள்ள இப்படி ஒரு ஆப் இருந்தா எல்லாரும் தெரிஞ்சது. உண்மையா சொல்ல போனா இந்த டிக்டாக்ல கோவிட்ல எனக்கு தெரியுமே, நான் இன்ஸ்டால் பண்றேன், அது டோட்டலாவே போயிடுச்சு. நம்ம நேரமும் என்னமோ அது டோட்டலாவே போயிடுச்சு. அது பெரிய டைம் கில்லரா இருந்துச்சு, நிறைய டைம் பாஸ். அதோட பரிணாமம் வளர்ச்சி, அது போச்சு. அப்புறம் ஹலோன்னு ஒரு ஆப் இருந்துச்சு, அதுவும் போச்சு. அப்புறம் அப்படியே இப்ப ரீல்ஸ் தான் ஃபுல் ஃபிளஜ்டா. இன்ஸ்டாகிராம் அதுல இதுல போயிடுது. நம்ம ஃபேஸ்புக்ல போஸ்ட் பண்ணாலே இன்ஸ்டாகிராம் இன்பில்ட் ஆயிடுது. அதுல ஒன்றும் வருமானம் இல்லை. ஆனா இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லி அது பயங்கரமான மார்க்கெட்டிங். அவங்க சொல்றதை எல்லாரும் நம்புற அளவுக்கு ஆயிடுச்சு. அது பார்த்தாங்க. இப்போ எவ்வளவோ கிரிஞ்சா பண்ணணுமோ அவ்வளவும் பண்ணிட்டாங்க. என்ன செய்யணும், அவுத்து போட்டு நிக்கல, எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனா இதுல ஒருபடி மேல போய் குடும்பத்துக்குள்ளேயே, ஏன்னா அவங்க வெளியில போய் சோர்ஸ் கேட்க முடியாது, வெளியில போயிட்டு நீங்க ஆக்டர் கேட்க முடியாது. அவங்க அம்மா தான் ஆக்டர், அவங்க பையன் தான் ஆக்டர் கம் எடிட்டர், அவங்க மருமக தான் ஆக்டர் டான்சர், அவங்க புருஷன் தான் கண்டென்ட். அப்படி குடும்பத்துக்குள்ளே பொண்ணுன்னு ஒரு கண்டென்ட். ஒரு சீசன்ல பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் சண்டை போட்டுக்கிறது. ஒரு மேரேஜே அசம்பிள் பண்றாங்க தம்பி. ஒரு கல்யாணத்தையே ரெடி பண்றாங்க அந்த மகளுக்கு. அதுக்கு முன்னாடி முத்தம் கொடுத்துக்கிறது மாதிரி எல்லாம் வச்சுட்டு மறுபடியும் அது பிரேக்கப், மறுபடியும் ரீயூனியனுக்கு ஒரு ப்ரோக்ராம். அதாவது எந்த ரிலீஜனா இருந்தாலும் சரி, இந்து ஆர் முஸ்லீம் ஆர் கிறிஸ்டியன், எதுலையுமே திருமணம் ரொம்ப புனிதமா பார்க்கப்படுறதுதான். இந்துல திருமணம், இஸ்லாத்துல நிக்கா, அதுல கிறிஸ்டியன்ல மேரேஜ். இது 3 இதுலயுமே அலைன்ஸ் பாக்குறதா இருக்கட்டும், எல்லாமே ப்ராப்பரா பண்ணி தான். இப்போ ஒரு இஸ்லாத்து ஒரு கல்யாணம்னா ஒரு ஜமாத்துல சொல்லி அதெல்லாம் ப்ராப்பரா பண்ணுவாங்க. ஜமாத்துல சொல்லி தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஏன்னா அப்பதான் 4 டிவோர்ஸ் அங்க சொல்லிட்டு தான் நீங்க பண்ணுவாங்க. தலாக் சொல்றதா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும்.
இந்துஸ்ல பாத்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணுவாங்க, நிச்சயதார்த்தம் எழுதுவாங்க, அதுபடிதான் கல்யாணம். ஐயர் வச்சு பண்றதா, ஐயர் வச்சு பண்ணாதான் அவங்களோட விருப்பம். அது யாரும் பெருசா இப்ப நிறைய ஐயர் வச்சு பண்றது இல்ல. பெரிய பணக்காரவங்க கொஞ்சம் ஆடம்பரம், ஆனா அது ஐயர் வச்சா லேட்டா நடக்குமா கல்யாணம், ப்ராசஸ் லென்த்தா போவோம். தென் மாவட்டத்துல ஐயரே வைக்கிறது இல்ல, எங்கேயுமே இல்ல, ஐயர்லாம் எங்க பகுதியெல்லாம் இல்ல, ரொம்ப குறைவு. அதாவது ஒரு சில பணக்காரர்கள் வைக்கிறாங்க. கிறிஸ்டியனை பொறுத்தவரையும் அந்த கன்சென்ட் ஃபாதர் பண்ணி வைப்பாரு. அதுல ஒரு இது கிறிஸ்டி ஒன்று மெயின்டைன் பண்ணுவாங்க. இன்னார் கல்யாணம் பண்ணிட்டாங்க, ஒரு சர்டிபிகேட் ஒன்று கொடுப்பாங்க சர்ச்சில். அதை வச்சுதான் நீங்க போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். அது ப்ராப்பரா அவங்க பண்ணணும். இல்ல இந்த பள்ளி இந்த இது என்ன சபையில எல்லாம் சில இது வச்சிருக்காங்க, அது சில ஃபார்மேட் இருக்கு. இதுல ஒருத்த கல்யாணம் பண்ணா ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அது எல்லாம் பண்ணிக்க போறோம். எல்லாருமே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் வந்து ரொம்ப தேவைப்படும். ஒரு கல்யாணமான சான்று கண்டிப்பா கேட்கறாங்க. சின்ன பசங்களானா கூட அந்த ரீல்ஸ் 10 வயசு 12 வயசு தான் இருக்காங்க, லவ் பண்றேன்னு சொல்றாங்க, அவங்க பெரிய இன்ஃபுளுசர் ஆகுறாங்க. காலேஜ் ஸ்கூல்ல எல்லாம் சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க சார். அவங்கள 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன், அந்த பையன் வந்து சோஃபின்னு பச்சை குத்திருந்தான். அவனை ஃபாலோ பண்ணி இப்ப பழைய உனக்காக நீங்க இருக்குப்பா, அவனுக்கு அது கூட இல்லப்பா, புடியப்பா. அவன் சொல்றான், அத்தை வலிக்கலையாப்பா உனக்கு, ஐயா மருமை என்னங்குது வலிக்கலையா உனக்கு அப்படின்றாங்க. வலிச்சது சோஃபிக்கு எப்படி பொறுத்துக்கிட்ட பாருங்க மம்மி, இவன் நல்ல குடும்பம் கவுண்டமணி சொல்லுவார்ல, நல்ல குட் ஃபாதர் குட் மதர் குட் ஃபேமிலி பாருல, அந்த மாதிரி பண்றாங்க. எனக்கு இதெல்லாம் பார்த்தா பயமா இருந்துச்சு. ஏன்னா நான் கொஞ்சம் பிற்போக்குத்தனமா இருக்கிறேன்னு தான் நினைக்கிறேன். அதுதான் உண்மையும் கூட. எனக்கு இதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கும். என்ன இப்படி பண்றாங்க, எங்க போய் நிக்க போகுது? 6 மாசம் தாங்காது இவங்களுக்கு லைஃப். சரி, இவங்க குடும்பத்துல உள்ளவங்க மண்டையில 2 தட்டி பால்வாடிக்கு போட பயலன்னு சொல்லாம, மர்மனே டேய் என்னடா இது புள்ள இது பொண்ணு இது இப்படி எங்க போறாங்கன்னு தெரியல. இப்ப அவங்க எல்லாம் இல்ல பிரிஞ்சுட்டாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. காலையில இது பிறந்தது யூனியன், மத்தியானம் டெமாலிஷ் பண்ணிடுறது. இவங்க முடிஞ்சு போனதுன்னு பார்த்தாம இப்ப கே மேரேஜஸ், லெஸ்பியன் மேரேஜஸ், அதே நான் பேசவே வேண்டியதில்லை. நான் அதுக்கெல்லாம் முற்றிலும் எதிரானவன். நான் அதை ஒருபோதும் வந்து, அதாவது முற்போக்குத்தனம்ங்கிறது வேறு தம்பி, முற்போக்குத்தனம் பகுத்தறிவுங்கிறதுலாம் வேற. நான் அதுல நிறைய மாறுபடுறேன். நான் பகுத்தறிவாளனா இருக்கேன்னா கடவுள் மறுப்பை கம்பல்சரி நீ ஏத்துக்கிட்டாதான் பகுத்தறிவாளர்லாம் கிடையாது. கண்டிப்பா கடவுளுக்கு எனக்குமான டிஸ்டன்ஸ் என்னங்கிறது எனக்கு தெரியும். நான் யாருக்கும் அடிமையானவன் இல்ல, நானும் யாரையும் அடிமைப்படுத்தல. எனக்கு மேலேயும் அவனும் இல்லை, எனக்கு கீழே அவனும் இல்லை நான் நினைக்கிறேன். இது என்னுடைய ஸ்டாண்ட். இது ஆனா சக மனுஷனை மதிக்க தெரிஞ்சா போதுன்றது என்னுடைய குவாலிபிகேஷன். ஆனா இவங்க முற்போக்கு பேசுறோம்னு சொல்லி என்டையரா டிஃபரெண்டா பேசுறாங்க. நாங்க எங்களுக்கு இந்த லைஃப் பிடிச்சிருக்கு, ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னடா பிஜேபி அந்த மாதிரி சொல்றாங்களே நினைச்சு அதுவே கிரேனர் போச்சு. இல்ல இத பண்றதுக்கே எதிர்க்கிறீங்களே. அவங்க வந்து எப்படி பண்றாங்கன்னா 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதை வச்சுதான் ஃபேமஸே ஆகுறாங்க. இது வந்து அட்வான்ஸ்டா திங்க் பண்ணி எப்படி பண்றாங்கன்னு அதை வைக்கிற பார்த்தாப்ல நினைச்சிட்டேன். அட்வான்ஸ்டா யோசிச்சு 2 பேரும் அதை வச்சு பெரிய ஆள் ஆகுறாங்க. பெரிய ஆள் ஆயிட்டு அதை பிரியறது ஒரு வீடியோ ஆகுறாங்க. அதை வச்சு வெப் சீரிஸ் மாதிரி பெரிய வெப் சீரிஸ். கரெக்டா இவங்க தனியா உட்காந்து பேசுறாங்க, இவங்க தனியா உட்காந்து பேசுறாங்க. நீங்க யாருல ஐயோ கிரஞ்சி இதுல யாருங்க ஆணா இருப்பீங்க? நான் அவங்க பொண்ணா இருக்குள்ள நான் ஆணா இருப்பேன், நான் பொண்ணா இருக்குள்ள அவங்க ஆணா இருப்பேன். சங்கட்டமா இருக்காது. எப்படி இதெல்லாம் இப்படி பேச வைப்பிட்டாங்களே. இவங்களை வெளியில வந்து ப்ரொமோஷன் பண்றாங்க. ட்ரம்பே ஒத்துக்க முடியாதுன்ட்டார். கவனிச்சிங்கன்னா இல்லையா, எல்ஜிபிடி இதெல்லாம் இங்க நாட் அலோடு என் கண்ட்ரிலன்ட்டாப்ல. உண்மை தம்பி, மனித குலம் அழிஞ்சு போயிடும். எதுக்காக திருமணம் பண்ணி வச்சாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல் விஷயம், 2 பேரும் சேர்ந்து இருக்கணும்ன்றதுனால. உலகத்தோட நியதியே இனவிருத்தி தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இங்க சாதி மதம் மண்ணாங்கட்டிங்கிறதுனால தள்ளுங்க, குப்பை தள்ளுங்க. சரி, உலகத்தோட நியதியே இனவிருத்தி தான், வேற எதுவுமே இல்லை. அது மனிதனா இருக்கலாம், பாம்பு இந்த பாருங்க பல்லி லவ் பண்ணி போகுது, புறா லவ் பண்ணுது, காக்கா லவ் பண்ணுது, கழுத லவ் பண்ணுது, ஆனை லவ் பண்ணுது, பூனை லவ் பண்ணுது, எல்லாம் லவ் பண்ணுது. மலரும் லவ் பண்ணதெல்லாம் நம்பி மகரந்த சேர்க்கை ஏற்பட்டு ஒரு வண்டின் காலில் இருந்து ஒரு மரம் பூக்குறது, ஒரு பூ பூக்குறது, மரம் வைக்கிறது, அது பல பழமாயி பெருசாகிறது. உலக நீதியே திருமணம் தான். ஆனா இது பெர்னார்ட் ஷா சொல்லியிருப்பார் ஒரு இதுல, அது மாறுபட்ட கருத்து தான். கான்ட்ரவர்சியா உள்ளதை கான்ட்ரவர்சியா விட்டுருங்க. மேரேஜ் இஸ் லைஃப் லாங் ப்ராசிக்யூஷன் சொன்னாரு. கல்யாணம் என்பது காலவரையற்ற உபச்சாரம். ஒன் சைடு பார்த்தா பார்ஷியல் ரைட்டா தெரியும், ஆனா அது சில கான்ட்ரவர்சி இருக்கு. எப்படின்னா அது அவர் சொன்ன அர்த்தம் வேறு, அவருடைய பார்வை. அது காலவரையற்ற உபச்சாரங்கிறது அவருடைய பார்வை. ஒரு கல்யாணங்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதனோட வாழ்க்கையில் ஒரு வீடு கட்டுறது மாதிரி, ஒரு புதுசா கார் வாங்குற மாதிரி, பைக்கே நான் வாங்க முடியாத பைக் வாங்கின மாதிரி, ஒரு லாரி டிரைவரா இருந்து சொந்தமா ஒரு லாரி வாங்கினா, புது லாரி வாங்கினா எப்படி இருக்கும், அது மாதிரிதான் மேரேஜ்ங்கிறது ஒரு பெரிய கியூரியாசிட்டி. நம்மளோட ஜெனரேஷன் வளர போகுது. இல்லாட்டி நம்ம யாரு வேணுமோ யாரோட வேணுமோ போலான்ற மாதிரி ஆயிடும். அதுல ஒரு வரையறை இருக்கிறத நான் வரவே இருக்கேன். நான் அதெல்லாம் நான்
ஒத்துக்கவே மாட்டோம். ஒரு வரையறை வேண்டும் தான். மொட்டையா பேசுறாங்க இவங்க வாய்க்கு. நம்மள ஏமாத்துறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இவங்களை நம்பி பார்த்து வியூவர்ஸ் எல்லாம் ஏமாத்துறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இவங்க வியூவர்ஸே இல்ல, அந்த பாக்குறவங்க வியூவர்ஸ் இல்ல. அதை போய் எப்படி திரும்பி பாக்குறது? இவங்க ஒரு டைம் பாஸ்க்கு பண்றாங்க. கல்யாணம் பண்றாங்க, தாலி கட்டுற மாதிரி பாக்குறாங்க, அப்புறம் தாலி அவுத்து போட்டு ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. இவங்க வீட்டுல இருக்க மாதிரி ப்ரோக்ராம், அப்புறம் இவங்க எல்லாம் பிரிதல் விழா, அப்புறம் சேர்தல் விழா, இதெல்லாம் சும்மா டிராமா. அங்க உட்காந்துட்டு அழுவுது, சாபம் விடுறாங்க. யாராவது பெத்த பிள்ளைகளை சாபம் விடுவாங்களா? பெத்த பிள்ளைங்க யாரும் சாபம் விட மாட்டாங்க, சாபம் விடுறாங்க. இதோட பரிணாமம் அப்படியே இதெல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க, அதை வந்து நடிக்கிறாங்க. இப்போ வீடியோ எடுக்கிறாங்க, என் பொண்ணு போயிடுச்சுன்றது அதை வீடியோ எடுக்கிறாங்க. அவங்க அதுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்காங்க, என் பொண்ணு போயிடுச்சு திரும்ப வரணும் அப்படின்றதுலாம் எப்படி சாதாரணமா பேச முடியும்னு நினைக்கிறேன். அவங்க அப்பா அம்மாவும் வராங்க, சொல்லுதெல்லாம் உண்மையுமே நடக்குது. இப்ப அது சொல்லுதெல்லாம் உண்மைக்கு இது ஒரு பெரிய பங்கு இருக்கு. எவ்வளவு ரொம்ப கிரிஞ்சா பேசலாம்னு கண்டுபிடிச்சது அந்த ப்ரோக்ராம் தான். நான் இன்னைக்கு அடிச்சு சொல்லுவேன், அது வந்து எனக்கு ரொம்ப உடன்பாடு இல்லாத விஷயம். எப்படி ஒரு ஏழை எளியவங்களை தனக்கு என்ன நடக்குன்னு தெரியாம கொண்டாந்து உண்மையை பூரா சொல்ல வச்சு 4 பேருக்கு தெரிஞ்ச விஷயம். கோர்ட் இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அங்க அவங்க நடவடிக்கை எடுக்கிறது கோர்ட் ஜட்ஜி இருக்காரு, காவலர்கள் இருக்கிறாங்க, பெண் காவலர்கள் இருக்கு, அங்கதான் வேணும். இங்க உட்காந்து அப்படி அன்னைக்கு ஒரு லேடி வந்து பாதி என்ன லேடியா யாருன்னு சொல்ல தெரியல எனக்கு. உனக்குள்ள என்ன திறமை இருக்கு? நான் டான்ஸ் ஆடுவேன், எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணாலும் ஆடுறேன், திக்கு நாடு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குன்னு கை கொடுக்குறாங்க. அவன் பிறந்து பரதநாட்டியம் கத்துக்கிட்டு ஆடிக்கிட்டு நிக்கிறான். கமலஹாசன் ஒரு படம் நடிக்கிறதுக்கு போய் பரதநாட்டியம் கத்துக்கிட்டு வந்து நடிச்சாரு, சலங்கை ஒளிகள் நடிச்சாரு. இங்க வேற லெவல்ல போயிட்டு இருக்காங்க. இவங்களை என்கரேஜ் பண்றாங்க. ஒரு மேடையில ஸ்டேஜ் டான்சர் இருக்காங்கல்ல, ஸ்டேஜ் டான்சருக்கு இருக்க குவாலிட்டி ஒரு நடிகை கிடையாது. ஏன்னா ஒரு பாட்டுக்கு ஃபுல் டைம் அவங்க ஆடி ஆகணும். ஒரு பாட்டு இங்க 1 மாசம் எடுக்கிறாங்க, ஒரு ஷாட்டு ஒரு நாள் தானே எடுக்க முடியுது. இது வேறு அது வேறு. இந்த கன்ஃபியூஸே என்ன அவங்களுக்கு புரியாம வந்து திங்கு டான்ஸ் ஆடிட்டு வெளிப்படையா வந்து பண்றாங்க. அங்கதான் வந்து குடும்பத்தை போட்டு உடைக்க முடிஞ்சது. எல்லாரும் உடைச்சாங்க. உனக்கு என்ன டைவர்ஸ், இது யாருக்கு உட்காந்துருக்கு, அது ஏன் போராட்டி மேடம், அங்க உட்காந்துருக்கு ஏன் புருஷன் மேடம். அந்த வடிவ ஒரு படத்துல சொல்லுவாரு, ஜோடியா வந்திருக்கவங்களுக்கு செயின் போடுற மாதிரி ரொம்ப பத்திரம் 2 ஜோடி உட்காந்துருப்பாங்க. பரவாயில்லப்பா, இப்படிப்பட்ட ஊர்ல நீங்க 2 ஜோடியாவது இருந்தீங்களான்னு. அதாங்க செயின் கொடுக்குறாருங்க, அது யாரு, அதான் எப்படி ஆனா கண்ட்ராவி ஏன் பாருல, அது மாதிரியே ப்ரோக்ராம் பண்றாங்க இவங்க. அதுல இவங்க எல்லாருமே நினைச்சு இந்த குடும்பங்கிற ஸ்ட்ரக்சரை போட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வருத்தமே அதுதான். குடும்பம் கோயில், குடும்பம் ஒரு நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு வார்த்தை பாட்டே இருக்கு, நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம். நான் அதை தான் திருப்பி சொல்லுவேன். குடும்பங்கிறது ஒரு யூனிவர்சிட்டி தான். நம்ம அதுல இருந்தாலும் எல்லாரும் படிச்சு வெளியே வர்றோம், வாழ்க்கையில முன்னேறோம். சில பேர் தோத்து போறோம், எல்லாரும் படிச்சு எல்லாரும் பாஸ் ஆகணும்னு தலையெழுத்து இல்லை. அதுதான் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். அப்ப இந்த திருமணங்கிறது வந்து நிச்சயதார்த்தம் பண்ணி முதல்ல பெண் வீடு பார்த்தல், எவ்வளவு ஒரு சம்பிரதாயம் இருந்திருக்கு பாருங்க. பெண் வீடு பார்த்தல், அப்புறம் மாப்பிள்ளை வீடு பார்த்தல், அப்புறம் கை நினைத்தல், சாப்பிடாம வந்துருவாங்க, சாப்பிடவுலதான் அது பிக்ஸ் ஆகும். அப்புறம் அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் பெரியவர்கள் முன்னாடி எழுதுவாங்க, எழுதி மஞ்சள் 4 பக்கம் வைப்பாங்க. அது வந்து நீ நிச்சயதார்த்தம் வயலேட் பண்றது அஃபென்ஸ் தான். நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு கட்டிக்க சொன்னா ரிமைண்ட் பண்ணிடுவாங்க. பொண்ணுக்காக தான் பையனுக்காக பஞ்சாயத்து வச்சுருவாங்க பெரிய லெவல்ல. ஏன்னா ஊரடிச்சு நான் இந்நேரம் கல்யாணம் பண்ணி டிக்ளேர் பண்ணிடுறோம். அப்புறம் அதுக்கு பிறகு நிச்சயதார்த்தம் முடிஞ்சு அடுத்தது வந்து திருமண மண்டபம். முதல் நாள் வந்து பரிசம் போடுதல் ஒரு விழா தனியா நடத்துவாங்க. அடுத்து பந்தக்கால் நடுறது மாதிரி. பந்தக்கால் நடுறது, அதெல்லாம் போட்டோ ஷூட் 90s கிட்ஸ்ல எடுப்பாங்க போட்டோ, பந்தக்கால் வைக்கிறது. இப்பதான் வந்து ப்ரீ வெட்டிங் ஷூட் எல்லாம் வந்துருச்சு, அது பின்னாடி வந்துடுறேன், வந்து சேர்த்துறோம்ல, பினிஷிங் பண்ணி விட்டுறேன். அப்புறம் திருமண மண்டபம் ஆயிட்டு அப்ப வீடுகள் எல்லாம் எங்களுக்கு எங்க பெரிய மாவட்டாக்காக வீட்டிலேயே கல்யாணம் நடந்துச்சு, எனக்கு ஞாபகம் இருக்கு. வீடெல்லாம் சொந்தக்காரங்க வந்து முழுகுவாங்க, அந்த செம்மண்ணை போட்டு மொழிகி பந்தல் போடுவாங்க, அதுல ஜிகினா எல்லாம் தூங்கும். இப்பெல்லாம் இல்ல, ஆனா இது ஒரு பண்ணாலே பண்றது சூப்பரா இருக்கும். அப்படியே ஜிகினா தூங்கும். அதை எப்படி ஆளும் கொடுப்பாங்க, பிஞ்சு ஒன்று காத்துல வரும், அது எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு 90s கிட்ஸ் பண்ணலாம், எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு காது ஊத்துறது. ஆமா, எனக்கு 85 தான் டேட் ஆஃப் பர்த். 90s கிட்ஸ் தான் ஆல்மோஸ்ட். ஓ 90s கிட்ஸ் இல்ல 80s கிட்ஸ் ஆனா எப்படி சொல்ல, 80 to 90 எல்லாம் ஒண்ணுதான். என்ன தோற்றம் மறைவா இதுல கிபி மாதிரி பெரிய பஞ்சாயத்து கொண்டு பண்ண இப்படி ஏதோ ஒரு வயசுப்பா. அப்புறம் கல்யாணம் நடக்கும். கல்யாணத்துக்கு வந்து மாலையெல்லாம் வந்து இந்த ரவுண்ட் சக்கரம் வச்சு செஞ்சிருப்பாங்க. இங்க 3 இருக்கும், டானா மாதிரி இருக்கும், கழுத்துல போட்டு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அந்த பொண்ணு வந்து கீழே குனிஞ்சதெல்லாம் நிமிராது, இப்படியே தான் இருக்கும். நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு. வீடியோ பழைய வீடியோ தான் இருந்தா எடுங்க, இப்படியே குனிஞ்சிருக்கும். பெண் தோழி வந்து தூக்கி விடுவாங்க. சங்க இலக்கியங்களே பெண் தோழிகள் இருக்கிறாங்க, தூக்கி விடுவாங்க. மாப்பிள்ளைக்கு மச்சான் அனுப்பாரு, அவர் மைத்தோட. ஆமா, மாப்பிள்ளை தோழி மேபி எங்க அக்கா கணவர் இருந்தாரு எனக்கு, மச்சான். தூக்கி விடுவாங்க, தாவடையை தூக்கி விடுவாங்க. அது ஒரு காலங்கள் நடந்துச்சு. எங்க கல்யாணங்கள்ல அந்த அளவுக்குலாம் இல்லை. ஓகே, நாங்களே வெளியே வந்துட்டோம். அப்புறம் அதுக்கு பிறகு உள்ள சம்பிரதாயங்கள் அது உங்களுக்கு தெரியும். சாந்தி முகூர்த்தம்னு அதுக்கு ஒரு தேதி குறிப்பாங்க. நம்ம பிராமின்ஸ் வச்சு தேதி கொடுத்தா எம்ஆர் ராதா கூட சொல்லுவாரு, நாளைக்கு சனி சுக்கிர பகவான் 2ஆம் வீட்டுக்கு போறான்,
அன்னைக்கே சாந்தி முகூர்த்தம் வச்சிடலாம். வாட் இஸ் திஸ் அப்படின்னு. இல்லப்பா உனக்கு சாந்தி முகூர்த்தம் வைக்க சாந்தி முகூர்த்தம் ஃபர்ஸ்ட் நைட் ஓகே. அது இந்த சனி சுக்கிரம்லாம் நாளைக்கு வர்றதுனால நாளைக்கு ராவைக்கே ஒண்ணு சேர்ந்துடலாம்னு சொல்லி நாளைக்கு ராவைக்கே பிஸி ஆச்சு. அது யார் இந்த ஃபெல்லோ சனி சுக்கிரன் பொண்ணுக்கு சொந்தக்காரங்களா? நான் அடுத்த நாள் வர சொல்ல அன்னைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு. அப்பா அவங்களாம் கிரகங்கள்ப்பா அப்படின்னு. கிரகம் இதுக்கு வர போகுது ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நானும் என் பொண்டாட்டி தான் நம்புற அவரு எம்ஆர் ராதா செம்ம கலாய்ப்பு. எம்ஆர் ராதாவோட பகுத்தறிவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால ஏற்றக்கூடியது. அதுல கூட இந்த பொண்டாட்டி சொல்லுவான் ரத்த கண்ணீர் பொண்டாட்டி சொல்லுவான் வாங்க சாப்பிடுங்க அப்படிங்க. அது ஒரு ரொம்ப பிசிக்கா அதாவது ஒரு நல்ல வளர்ப்பியெல்லாம் இருக்கும். நான் வெளியே சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா இல்லையாரு? நீங்க சாப்பிடாம இவ யாரு இவ பைத்தியக்காரியை கட்டிட்டு நான் சாப்பிடுறத பைசா போய் சாப்பிடு செமையா கலாச்சிருவாரு அவர். அந்த விஷயத்த சொல்லுவாரு இப்பெல்லாம் இருக்காது அடிமையா இருக்காத அப்படின்னு சொல்லுவாரு. கம் டு தி பாயிண்ட். அப்புறம் சாந்தி முகூர்த்தம் டேட் எல்லாம் பார்ப்பாங்க. அப்ப எல்லாம் வந்து இந்த மாதிரி செல்போன்லாம் சொல்லி கொடுக்கலாம் ஆளு கிடையாது தம்பி. ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருந்திருக்கு. நாங்கள் இருந்த காலகட்டமே சொர்க்கம். அது அது என்னன்னே தெரியாது அந்த பெண்ணுக்கும் தெரியாது மாப்பிள்ளைகளுக்கு என்ன பசங்களோட சுத்தி தெரிஞ்சிடும். முழுமையெல்லாம் யாருக்கு இன்னைக்கு வரைக்கும் செக்ஸ்னா என்னென்ன புரிதல் இல்லாம தான் எல்லாரும் இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் என்ன புரிதல் இருக்கு? எவன் செக்ஸ் பண்றது வீடியோ எடுத்து வச்சு வேடிக்கை பார்ப்பானா? அது சைக்கோதான் இல்லையா? மனநோய் இல்லையா? அது நம்ம ஒன்னா பர்சனலா இருந்தது. நம்ம அது வந்து எப்படி வீடியோ எடுக்கிறது? நபிகள் நாயகம் சொல்லியிருப்பாரு குரான்ல. காரியம் வாங்கிடுறாங்க. நபிகள் நாயகம் குரான்ல சொல்லியிருப்பாரு. இந்த தருதலைக்காக தான் சொல்றேன். கணவன் மனைவி உடலுறவு கொள்ளும் போது விளக்கு எரியக்கூடாது அந்த ரூம்ல. நபிகள் நாயகம் சொன்னது. போர்வையை போத்திக்கிட்டு தான் கணவன் மனைவி உடலுறவு பண்ணணும். அவங்களோட அவயங்களை ஒரு பார்க்க கூடாது. அவ்வளவு அளவுக்கு ஒரு சென்சிட்டிவா சொன்னாரு. தப்பா போயிடலன்னா இது கொஞ்சம் பிற்போக்குத்தனமா சில பேர் நினைப்பாங்க என்னடா இது மாதிரி பண்றாங்கன்னு. இந்த புர்கா அணிஞ்சு போறதெல்லாம் கிண்டல் அடிப்பாங்க. எனக்கு கொஞ்சம் அதுல உடன்பாடு இருக்கு. ஏன்னா ரொம்ப புது இடத்துக்கு எனக்கு ஒரு ஹோட்டலுக்கு போனேன். A2Bல சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ ஒரு அப்பா ஒரு மகள் ஒரு மனைவி வந்தாங்க. அவங்க அந்த அம்மா சுடிதார் போட்டிருந்தாங்க. அந்த மகளுக்கு ஒரு 14 அந்த மாதிரி ரேஞ்சில் ஏஜ் இருக்கும். அது போட்டிருந்த மேல டிஷர்ட்டு அது போட்டிருந்த கால் சட்டை மொத்தமாகவே இவ்வளவு பரப்பளவு தான் இருந்துச்சு. ஆக்சுவலா ஃபுல்லா இருக்கு ஹோட்டல். நான் வேக வேகமா சாப்பிட்டுட்டு என் இலையை முடிட்டு நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கை கழுவ போனேன். வேக வேகமா சாப்பிட்டுட்டு நீங்க உட்காருங்கன்னு அவர் கூட ஆயிடுச்சு. ஆமா கிரேட் தேங்க்ஸ் ஜென்டில்மேன் அப்படின்னு சொன்னாரு. நன்றிக்கு நான் வந்துட்டேன். நான் அவங்கள்ட்ட பேசிக்கணும்னு வச்சேன். அவங்க பொண்ணு அவங்களுக்கே அந்த அக்கறை இல்லை. உங்க ஆடைகள்ங்கிறது சுதந்திரம் அல்லது. அது இப்ப அது வந்து அது அப்படி பொருள் எடுத்துக்கூடாது. அது ரொம்ப அந்த என்டையர் ஹோட்டலும் அந்த பொண்ணை பார்த்தானுங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. நான் இப்போ ராஷ்டிரத்தை 2020 க்ளோஸ் பண்ணிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். அந்த வகையில புக்கா எனக்கு ஓகே தான் தோணும். பெரிய அவயங்கள் தெரியறது இல்ல மொத்தமா ஒரே பிளாக்கா இருக்காங்க அவங்க. ஓகே தானே அவங்க அது மரபா வீட்டுல போனா கேஷுவலா தான் இருக்க போறாங்க. நம்ம எங்க கேஷுவலா இருக்கணும் எங்க பப்ளிக்கா இருக்கணும் எதுக்கு பர்சனல்ங்கிறதே இவங்களுக்கு தெரியல தம்பி. வீட்டுக்குள்ள குளிக்கிறத வீடியோ எடுத்து போடுறாங்க தம்பி. வீட்டுக்குள்ள புருஷன் மாட்டி மேட்டர் பண்றதை வீடியோ எடுத்து போடுறாங்க. அப்ப இவங்களுக்கு பர்சனல் எது பொது வழி எதுன்னு தெரியல. இல்ல புது வழியில பேசுறோம் தம்பி. இதுக்குன்னு ஒரு நாகரிகம் குறைந்தபட்ச வார்த்தைகளை பயன்படுத்துறோம்ல. சரி ஆஃப் கேமராவும் நீங்க இப்படியே பேசணுங்கிற அவசியம் இல்ல. ஆஃப் கேமராவும் நீங்க இப்படி பேசினா ரொம்ப உயர்ந்த குணம் படைத்தவர். கேமராக்கு முன்னாடி நல்ல மாதிரி பேசிட்டா அப்புறம் பேசினா அது வேற மாதிரி மனநிலை. அப்ப எது பொது வழி எது தனிமைங்கிறது உங்களுக்கு தெரியலன்னு தான் சொல்ல வரேன். புர்காவுக்கு அதுதான் விளக்கம் சொன்னேன். பொது வழியில அவங்க மாட்டிக்கிறாங்க, வீட்டுக்குள்ள கேஷுவலா இருக்காங்க. அவ்வளவுதான விஷயம். புரியுது. தலையில சீப்பு சீவுறது வீட்டுக்குள்ள தலையில சீப்பு தலையிலே வச்சுட்டு வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருப்பாங்க லேடிஸ். அதே மாதிரி அப்படியே தலையில சீப்பு வச்சுட்டு கடைக்கு போக முடியுமா? கடைக்கு சரி பண்ணிட்டு போகணும்ல. அதை சொல்ல வர குழந்தைகளுக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணணுங்கிறத பாடம் எடுக்கல. பட் உங்ககிட்ட குழந்தை இப்படி இருக்கு எல்லாம் பாக்குறான். எனக்கு கஷ்டமா இருந்தது. நான் இடத்த கொடுத்தேன். அவ்வளவுதான். உட்காருங்க ஃபேமிலி நீங்க உட்காருங்க அப்படின்னு போயிட்டேன். அவங்க அதுக்குள்ள உட்காந்துட்டாங்க. அவரு நன்றி சொன்னாரு. பட் எது பொது வழி எது தனி எது அழகுங்கிறது உங்க மனநிலையை பொறுத்தது. ஒரு திருமணங்கிறது நான் ரொம்ப அழகாக சித்தரிக்கிறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா 3 மாசத்துல அழைப்பு அழைச்சிட்டு போவாங்க. சரி அது எதுக்குன்னா அப்போ வந்து டாக்டர் செக்கிங் எல்லாம் கிடையாது. ஊர் நாட்டு பாட்டி வைத்தியம் இருக்காங்களா அவங்கள கூப்பிட்டு கேட்பாங்க தலைவலி நின்னுச்சா என்னாச்சு அப்படின்னு. அது கூட தெரியாது. பிரெக்னெண்டா இப்ப எல்லாம் ஒரு மெடிக்கல் ஷிப்ல ஒரு சிப் வைக்க தம்பி ஒரு சொட்டு யூரின் விட்டா போதும் நீ பிரெக்னெண்டா நான் பிரெக்னெண்டா கண்டுபிடிக்குது. சிங்கிள் கோடு டபுள் கோடு எவ்வளவு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட். மெடிசன் டெக்னாலஜி மாதிரி ரொம்ப ஆச்சரியம். மெடிசன் தான் எனக்கு வளர்ச்சி. மனுஷனோட செல்போன் தான் கிடையாது மெடிசனோட வளர்ச்சி. நீ உயிரோட போ ஹாஸ்பிட்டல் கூட காப்பாத்திடுவான். அந்த அளவு மருத்துவம் இருக்கு நம்மள்ட்ட. அப்புறம் தலைவலி தள்ளி போச்சுன்னா பொண்ணு ஒரு வாரம் இருந்துட்டு வரட்டும் அப்படிம்பாங்க. அந்த ஒரு வாரம் தெம்பா கறி மீன் ஆக்கி போட்டு அப்புறம் மறுபடியும் கொண்டா விடுவாங்க. அப்புறம் 8ஆம் மாசம் ஒரு அழைப்பு அழைப்பாங்க. அப்புறம் அதோட 8ஆம் மாசம் அழைச்சிட்டு போனது திருப்பி அனுப்ப மாட்டாங்க.
ஏன்னா அதுக்கு முன்னாடி கணவன் மனைவி கூடுதல் இருக்கக்கூடாது அப்படின்றது எவ்வளவு புரிதல் இருந்திருக்கு பாரு. ஆடி மாசம் கல்யாணம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா புள்ள வெயில் காலத்துல பிறக்கும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அதெல்லாம் நடக்கிறது இல்லை, அதெல்லாம் இல்லை. இப்ப எதுவுமே இல்லை, இந்த மாதிரி விஷயமே இல்லை தம்பி. வேற லெவல்ல இருக்கு தம்பி. நீ வேற கல்யாணத்துக்கு முன்னாடி வீடியோவே ரிலீஸ் ஆயிருக்கு. கல்யாணம் தான் ஆக போகுது. கடைசியில ஒரு மாசம் இருந்தா என்ன ஆகிட போகுது அதுக்குள்ள, சொல்றது பாயிரம் அப்படின்னு பாருல, அதுக்குள்ள வீடியோ கால்ல பாஞ்சிட்டாங்க. அதை ரெக்கார்ட் பண்ணி அது வெளியாயிடுது தம்பி. வீடியோ கால் பண்ணதோ பேசுனதோ எனக்கு தவறா படுது. சரி, உன்னோட மனைவியாக போது பேசுறேன், அது வெளியாயிடுது. இல்ல காலம் முறை மூஞ்சில முடிக்க முடியுமா? வெக்கமா இருக்காது. இப்ப நிறைய அந்த சுச்சுவேஷன்ஷிப் பண்றாங்க, அப்புறம் வந்து பெஸ்ட்ன்றாங்க. ஒவ்வொரு உறவுக்கு இப்ப என்னுடைய எக்ஸ் ஒருத்தவங்க போயிட்டாங்கன்னா, என் லவ் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதை நிரப்புறதுக்கு மட்டும் நீ கொஞ்ச நாள் இருந்துட்டு போனா போதும், அதாவது லவ்வர் இடத்துல. அது அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் இப்ப ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க தம்பி? முதல்ல இந்த உறவுல எனக்கு புரியலைங்கிறது உண்மை. எனக்கே ஒண்ணும் புரியல. உனக்கே ஏப்பா, உங்களுக்கே புரியல, 2Kக்கே புரியல, எனக்கே புரிய போகுது. அதாவது பாய் பெஸ்டி ஒரு சினாரியோ சொன்னாங்கப்பா. இவருக்கெல்லாம் தெரியும், ஹைரார்கி இவருக்கெல்லாம் தெரியும். இவரெல்லாம் போட்டுக்கிட்டு அவரை ஏழை விடுறதுன்னு சொல்லியிருப்பாரு. அதாவது கணவன் இருக்கிறான், கணவனுக்கும் இவங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. கணவன் கொஞ்ச நாளைக்கு அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டோட போறான், அது எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு. அதே மாதிரி இவங்க தன்னோட எக்ஸ்ல ஒரு போகணுமா, நடந்துட்டு இருக்கு. இது ஒரு விதிமுறை. இவங்க வச்சிருக்க ரூல்ஸ் பாரு. வேற யாரோட போகக்கூடாது. எக்ஸோட டெய்லி வீடியோ கால்ல பேசிக்கிறாங்க, இவங்க போன் பேசிக்கிறாங்க, குழந்தை சாப்பிட்டுச்சா தூங்குச்சா அதெல்லாம் கேட்டுக்கிறாங்க. அதாவது அவங்கவுங்க எதுக்கு கொடுமை என்னன்னா, மாமியார் குழந்தை வளர்க்கறது அவங்க தாய். ஒண்ணு இந்த பெண்ணுக்கு வந்து அவங்க வந்து பிள்ளை குடும்பத்தோட வாரிசுன்னு சொல்லி அவங்க வளர்க்கறது, அவங்களோட பிள்ளை இருக்குது. இவங்க அதை பத்தி கேர் பண்றது. கூட்டு குடும்பத்தோட இருக்கு, எல்லாம் நியூக்ளியரா தான் இருக்கு, தனியா பிரிஞ்சு வந்து புள்ள தனியா வளரும். 5 மாசம் தான் பால் கொடுக்குறாங்க. 5 மாசம் ஒரு சராசரியா எத்தனை நாள் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்? நான் 7 வயசு 7 வயசு 2வது போயிட்டு 3வது போகலாம். நல்லா புஜிட்டிக்கா இருக்கீங்க. 7 வயசு ஸ்கூல் போயிட்டு பால் குடிச்சேன். எங்க அப்பா கொஞ்சம் கம்யூனிகேஷன் பேசுவாரு, என்னை விட கொஞ்சம் சாட்டமா பேசுவாரு. முரண்பட்ட கருத்துக்களை முரண்பாடு இல்லாமல் சொல்லக்கூடியவரு. அவன் எவ்வளவு குடிக்கிறான் குடிக்கட்டும், பால் வர்ற வரையும் கொடு, கடைசி அவன் தானே இருக்கிறான், அதான் ஆரோக்கியம்ட்டாரு. நானும் குடிச்சேன், ஸ்கூலுக்கு போயிட்டு குடிச்சேன். கருத்து நல்லா தெரியும் உங்களுக்கு. அதுதான் நான் ரொம்ப டொமஸ்டிக்கா அம்மாவோட இருந்தவன் தான், வேற உலகம்லாம் தெரியாது. மாமாவோட சுத்திட்டு அப்படியே சுத்திட்டு அங்க போயிட்டு இங்க வந்துட்டு, தம்பி இன்னைக்கு இருக்கிற உலகம்லாம் இன்னைக்கு இல்ல தம்பி, நான் பார்த்ததெல்லாம். எங்களுக்கு அதிகபட்ச ஊரே எங்களுக்கு வந்து திருத்துறைப்பூண்டி தான். எங்க ஊர்ல இருந்து 30-35 கிலோமீட்டர். அங்கதான் தேட்டர் இருந்துச்சு, வாசன் தேட்டரு, விஜயா தேட்டரு, AM டிலக்ஸ், பிரகடா தேட்டர். நாங்க படம் பார்க்க உள்ள தேட்டர்ல படம் இல்ல. அதுல வந்து பாலவீர ராஜாக்கள் ஒரு படம் பார்த்தேன், கலைஞரோட எழுத்துல, பிரகனாகில. வாசன் தேட்டர்ல காதலன்னு ஒரு படம் பார்த்தேன், காலமாடி பூச்சின்னு ஒரு படம் பார்த்தேன். அவ்வளவுதான், அதோட பெரிய ஞாபகம் இல்லை. விஜயா தேட்டர்ல அரவிந்தன் ஒரு படம் பார்த்தேன், வீரான்னு ஒரு படம் பார்த்தேன், முத்துன்னு ஒரு படம் பார்த்தேன். AM டிலக்ஸ்ல என்னாசி மச்சான் மட்டும் 7 வாட்டி பார்த்தேன், 7 முறை. ஏன்னா பக்கத்துலே குமாரசாமி மருத்துவமனை, அதுல எங்க ஆத்தாவை சேர்த்துருந்தோம். எனக்கு ரோட்டை கிராஸ் பண்ணதான் தெரியும், வேற ஒண்ணும் தெரியாது. 4 ரூபா டிக்கெட் தம்பி, 10 ரூபா கொடுப்பாங்க, 4 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போய் உட்காந்துரு. எட்டி போக தெரியாதுல்ல, அதே படத்தை பாக்குறது. படம் பாக்குறது ஒரு வெறி. ஊர்ல டிவி வச்சு படம் போடுவாங்க தம்பி, கல்யாணம் நடக்குதுல்ல, கல்யாண வீடு, அதுல வந்து டிவி வச்சு டக்கு எல்லாம் பார்த்தே இருக்க முடியும். டக்கு கேசட் இருக்கும், அது உள்ள விடணும், அது மேல உள்ள கைட்டு ஹெட் ஒன்று சுத்திட்டு இருக்கும். அது படம் அழுக்கு பூஞ்சு பிடிச்சிரும். அந்த காலண்டர் பிச்சை விடணும், சைன்னு சுத்தி வரும் ஹிட்டு. இது கல்யாண வீட்டுல படம் போடுவாங்க, கருமாதி வீட்டுல படம் போட்டாங்க. ஏன்னா கருமாதி வீட்டுல விட தூங்க கூடாதுன்னு ஒரு ஐதீகம் இந்து ரிலீஜன்ல. முடிச்சுக்கிட்டு இருக்கணும், அடுத்த நாள் விடிஞ்சா கருமாதி செத்துட்டா படைப்பாங்கல்ல தம்பி, அதுக்கு அன்னைக்கு நைட்டு வந்து தூங்க கூடாது. அப்போ வந்து டெக்ல 3 படம் ஓடும். யாரு ஹீரோ யாரு டைரக்டர் எதுவுமே தெரியாது. படம் பார்க்கணும், பேர் ஒண்ணு உட்காந்து பாக்குறது, சுத்தமா உட்காந்து பார்ப்பேன். அதுல பார்த்த படங்கள்லாம் பாஞ்சாலங்குறிச்சி, பசும்பொண்ணு, கண்ணாத்தாள். அந்த டிக்கெட் நான் கண்ணாத்தாலே பாக்குறது. சாய்படமே முன்னாள் வெட்டி பார்ப்பேன். சாய்படம் ஒண்ணு ஓடும். அப்புறம் தியேட்டர்ல படம், இதுல கோயில்ல படம் போடுவாங்க. எங்காவது ஒரு 4 முச்சதில் வச்சு டேக் வச்சு இதெல்லாம் வந்து ரீகலெக்ட் பண்ணி இதெல்லாம் கொண்டு வரும். இந்த யாரும் பார்க்க போறது இல்லை, கொண்டு வந்து போட்டு காட்டுறதெல்லாம். அப்புறம் வீடியோ ஸ்கிரீன்ல படம் பார்த்தோம், பெரிய ஸ்கிரீன்ல வச்சு 3 லென்ஸ் வச்சு ப்ரொஜெக்டர் வச்சாங்க. அப்புறம் அது சிங்கிள் லென்ஸா மாறிச்சு. அப்புறம் அதுல சிடி வந்து சிடி எல்லாம் பல ராத்திரில காட்டுவாங்க. டேய் தள்ளி போங்க, ஏதாவது பண்ற பெரிய ஸ்கிராச் பண்றீங்கன்னு. எங்க வீட்டுல ஒரு சிடி டேப் வாங்கணும், 3 கேசட் தான் என்கிட்ட இருந்துச்சு. இது மேலால போடுற சோனில முதல்ல வாங்கணும் சிடி. 14 பாட்டு தான் அது கேட்கலாம், MP3 கிடையாது. 14 பாட்டு தான் அது பாட்டு இருக்கும். அதுல கம்பெனி சிடி போட்டு தான் ரீட் ஆகும் அதுல. அப்புறம் இன்னைக்குதான் பென் டிரைவர் வந்துச்சு தம்பி, லட்சக்கணக்கான பாட்டு வந்துருச்சு. அப்புறம் கூகுள்ல யூடியூப்ல நேரடியா போட்டு
நைட் சாங்ஸ் இருக்கு, ரன்னிங் சாங்ஸ் இருக்கு, பஸ் சாங்ஸ் இருக்கு, எல்லாம் வந்துருச்சு. அதாவது இந்த டெக்னாலஜி வந்து எனக்கு என்ஜாய் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அதுல பிற்போக்கா நான் போகவே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த யூசிங் த கேஜெட்ஸ். ஒயரே இல்லாம பேசுற மாதிரி ஆச்சரியமா இருக்குல்ல. நீ அங்க இருக்க, நான் இங்க இருக்கேன், வாட்ஸ்அப்ல உடனே அனுப்ப முடியுது, லொகேஷன் அனுப்ப முடியுது, ஜிபிஎஸ் பார்த்து மேப் பார்த்து இங்க வர முடியுது, உலகமே உன் கையில இருக்கு. இது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த டெக்னாலஜியை மிஸ்யூஸ் பண்றவங்களுக்கு என்ன சொல்றது, அதுதான் எனக்கு வருத்தம். இது ரொம்ப அற்புதமான விஷயம். நமக்கு அன்னைக்கு வந்து லைப்ரரி எனக்கு தேவையே இருக்காது. எல்லாமே சொல்லுது, ஏஐ இருக்கு, அந்த அந்த சாட் ஜிபிடி ஒரு ஆப், எது கேட்டாலும் வந்துருது, என்ன சொல்லுதுங்க. நான் இது மாதிரி இருக்கேன், வயிறு இது மாதிரி இருக்கு, நீ என்ன சாப்பிட்டா நல்லா இருக்குன்னா நீ அது எல்லாம் சொல்லுது, என்ன சாப்பிடலாம் எல்லாமே சொல்லுது, சொல்லாத விஷயமே இல்லை. அப்ப இது எனக்கு பயமாவும் இருந்துச்சு, அதே மாதிரி என்ஜாயும் இருந்துச்சு. அப்ப எல்லாம் வந்து சின்னதா ஒரு விடுகதை போட்டு மீன் மொக்க பண்ணுவாங்க, அது ஒரு நகால நாங்க கேட்டுட்டு இருப்போம். விடுகதை போடுறது, ஓடுவான் ஒதுங்குவான் முற்றை கால் நிற்பான், யாரவன் நிக்கிறது, கதவு அப்படிம்பாங்க. ஓடுவான் ஒதுங்குவான், ஓரத்துல ஒதுங்குவான், ஒற்றை கால் நிற்பான், ஒரு பக்கம் தான் ஃப்ரேமு, கதவு. இதெல்லாம் இப்ப நாங்க கேட்கறது, கதவுல ஏறி ஆடுறது. அது வயசானவங்க ஏய் வடவாக்கிற எட்டாவது பாட்டு போடுறது, கதவுல போட்டு வைங்கன்னு ஆடுறது. குளத்தை இறங்கி தாண்டாம போறது சொல்லுவாங்க, கும்பி எலும்புன்னு சொல்லுவாங்க, கீழே இருந்து மண்ணு எலும்பிடும். பெரியவங்க குளிப்பாங்கல்ல, டேய் தருதலைங்களா ஏன்டா அப்படி சண்டை கட்டி அடிக்கிறீங்க, வீட்டுக்கு போடாம்பாங்க. இப்ப அதுக்கு என்டையர் டிஃப்ரெண்ட். அப்ப எல்லாம் சண்டையில வந்து பேட் விளையாட போவோம், பால், அது ரப்பர் பால் 10 ரூபாய், அதெல்லாம் 1 ரூபாய் போட்டு வாங்குவோம். அது எவனா வேமடிச்சா கிழிஞ்சு போயிடும், காட்டுல போய் வந்துடும், தேட முடியாது, முள்ளு வர குத்தும், எல்லாம் பேட்டிங் வருவோம், ஃபீல்டிங் வர மாட்டோம், வெயில் வேற அடிக்கும், தண்ணி இருக்காது, விளையாடுவோம். 4 மணிக்கு வீட்டுல இருந்து யாராவது கொச்சு எடுத்து வருவாங்க, அவங்க அம்மா யாராவது விழுந்து தெரிச்சு ஓடுறது, 4 பக்கம் ஒரு அம்மா வந்தா போதும். அன்னைக்கு அடுத்த அம்மாவை பார்த்தாப்பா, அடுத்த பிள்ளைய நம்ம பிள்ளைய கண்டிக்கிற மாதிரி அடுத்த வீட்டு பிள்ளைய கண்டிக்க முடிஞ்சது அன்னைக்கு தாயால. அது தன்னுடைய பெற்றோரும் அனுமதிக்கிறாங்க. அந்த காலங்கள் அப்படி. கோயிலுக்கு அப்படியே என் பையனை பிறகு வச்சு அனுப்பிடுவோம், வீட்டுக்குப்பாங்க, வச்சு அனுப்பிடுவாங்க. அன்றைய காலகட்டம் நீங்க எல்லாம் அடுத்த வீட்டு பிள்ளைய வாப்போன்னு, நம்ம பிள்ளைய யாரும் வாப்போம்னா கோவம் வந்துருது, நான் வாப்போங்கிறேன் என் பையனை அப்படின்னு நம்மளே சொல்றது. நீ என்ன சொல்றாரு, காலமே மாறி போச்சு. அதாவது என்டையர் இப்படி ஒரு வேர்ல்டு இருந்துச்சு 90s கிட்ஸ்க்கு முன்னாடி இருந்ததுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஆனா அந்த அவங்களுடைய வாழ்வியல் வேறுங்க. இந்த 2K கிட்ஸ் பிறகு வந்தவங்களோட வாழ்வியல் வேறு. இவங்க எல்லாத்தையுமே ஸ்போர்ட்டிவா எடுத்தாங்க. அப்ப எல்லாம் வந்து ஊருக்கு 4 பேர் தான் தண்ணி அடிச்சாங்க, எங்க ஊர்ல 4 பேர் தண்ணி அடிச்சாங்க. அவங்க எல்லாம் ஹீரோவா தெரியுவாங்க எங்களுக்கு. அவங்க ஐயோ சாரி போட்டுருக்காங்க, ஓடி ஒளியுது, அப்படியே ஒளிஞ்சு ஓடுவோம், பயப்படுவோம். அவங்களுக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க, நம்ம ஒன்றும் பண்ண போறது இல்லை. ஆனா எங்களுக்கு ஒரு அச்சம், அந்த வழியா வராதிங்க, இந்த வழியா வாங்கன்னு. ஊருக்கு 4 பேர் தான் முடியாம இருக்காங்க. அந்த 4 பேருக்காண்டு மற்ற வழியில போக வேண்டிய இருக்கு எல்லாரும். அவங்க குடிக்காதவங்க இருக்காங்க, என் தெருவிலையா போதீங்கப்பா அப்படின்ற லெவலுக்கு ஆகிப்போச்சு. அதனால கால மாற்றங்கள் 90s கிட்ஸ் போல வருமானு பெருமை பித்தல. அந்த காலங்கள் அப்படி இருந்துச்சு. இன்னைக்கு இது காலத்தோட மாற்றம். ஆனா இந்த மாற்றம் வந்து அலங்கோலம் ஆகிவிடக்கூடாது. கோலம் அழகா இருக்கும், ஒரு அலங்கோலம் நல்லா இருக்காது. அதனால அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. டெக்னாலஜி சரியா பயன்படுத்தணுங்கிறது தான் எனக்கு கருத்து. இது நாகரிகம் வளர்ந்தது தப்பு இல்லை, பட் டெக்னாலஜி மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. நிறைவா ஒரு கேள்வி சார், எதுக்கு வந்து ஸ்டூடியோக்குள்ள வந்து கண்ணில் கண்ணாடி போடுறீங்க? அருமையான கேள்வியா. இந்த கண்ணுல வந்து எனக்கு இதுல நரம்பு ஒண்ணு போனுச்சு இல்லையா, நரம்புல வந்து ஒரு சின்ன பல்ஜ். ஆக்சுவலா வயசு 40 ஆயிட்டு, கிளாஸ் போடுற வயசு. நான் கொஞ்சம் இந்த கீரைகள் எல்லாம் சாப்பிட்டு கண்ணாடி போடாம ஓட்டணும், முடிஞ்ச அளவு கண்ணாடி போடக்கூடாது அப்படின்னு இருந்தோம். ஆனா ஆரம்பத்துல நான் கூலர்ஸ் போட்டுட்டு இருந்தேன். பழனி பாபா போடுவார் கூலர்ஸ், கலைஞர் கருணாநிதி போடுவார் கூலர்ஸ், எனக்கு கூலர்ஸ் பிடிக்கும். அப்புறம் இடையில வந்து இந்த நிறைய பேர் அது ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டா இல்லைங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. சரி என் கண்ணு தெரியணும் அப்படின்னாங்க. கண்ணு தெரியணும், இந்த லைட்டு பட்டு இந்த கன் லைட்டு பட்டு கண்ணு வந்து வேக ஆரம்பிச்சுட்டு சொல்லுவாங்கல்ல, ஒரு மாதிரி உறுத்த ஆரம்பிச்சுட்டு. அப்புறம் டாக்டர்லாம் போய் ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்தேன், கண்ணு பாதிப்புல விழித்திரை நல்லா தான் இருக்கு, அந்த வெயிலில் மட்டும் ஒரு பல்ஜ் இருக்கு, ஒரு 3 மாசம் வந்து வெளிச்சம் கம்மியா பாருங்க அப்படின்னாங்க. அதனாலதான் ராஜபார்வை கமலஹாசன் மாதிரி போட்டிருக்கேன், கூலிங் கிளாஸ் போட்டிருக்கேன். அதுவும் நண்பர்கள்லாம் நான் பயங்கரமா விமர்சிச்சு கமெண்ட் போடுறாங்க, சந்தோஷம்.